கௌதம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்ட்டா வராங்க மகா, சூர்யா பின்னாடியே வராங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவ பார்த்த உடனே கௌதம் அப்படியே அமைதியா பார்க்குறாரு. பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. அங்க அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஐய்யய்யோ! இவ என்ன திரும்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எதுவுமே பேசல. அப்படியே அமைதியா இருக்காரு. என்ன அமைதியா இருக்க கௌதம்? நீ சொன்ன என்னோட ஒய்ஃப் வந்தா உடனே உள்ளங்கையில வச்சு தாங்குவேன்னு சொன்ன. இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போறாரு. என்ன ஐஸ்வர்யா பரவாயில்லையா? என்ன ஆச்சு? சொல்லு நடந்தத சொல்லு அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒருத்தன் கடத்திட்டு போய் வச்சு கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஆமாம்மா, அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். அப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. நாங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யோட அம்மா வந்துட்டாங்க. வந்து அவங்க தான் ரொம்ப தைரியமா காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தா, பாட்டி எல்லாருமே. கோடீஸ்வரி என்னைக்குமே நல்லது தான் செய்வா. அவங்க பொண்ணுக்காக எவ்வளோ துணிஞ்சு செஞ்சிருக்கா. ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அந்த ரவுடிங் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அம்மா தான் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சொல்றாங்க. ஆமா, அந்த ரவுடிங்கெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க எல்லாரையுமே போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும்னு போலீஸ் எல்லாமே பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? யார் இந்த மாதிரி கடத்த சொன்னா? இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. அதை கேட்டோடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கௌதம் அப்படியே கண்ணை ஒட்டி ஒட்டி பார்க்குறாரு. ஐயோ! என்ன நாம மாட்டிப்போம் போல இருக்கே. கடத்தணும் மட்டும் கையில் கிடச்சான் அவனை அப்படியே என் கையில் சாவடிச்சு போட்டுருவேன். செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யாமல் இப்படி ஐஸ்வர்யாவை திருப்பி அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பயங்கரமாக கோவப்படுறாரு. சித்ராதேவி இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க. இவ வேற வந்துட்டாலே இதுக்கு காரணமே நம்ம பையன் தானே. அடுத்தது நம்ம பையனை பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சிருவாங்களோ. ஐயோ கடவுளே, அப்படிலாம் எதுவுமே நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வாமா, நீ வந்தது நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, சிவராத்திரி பூஜை இருக்குது, அதை நம்ம நல்லபடியாக பண்ணுவோம். எல்லா பிரச்சனையும் இதோட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. சரி, போயிட்டு அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷம்